ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேன். கீரை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அது வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம முருங்கைக்கீரை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும். அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெடிச்சிருச்சு. வரமிளகா வந்து நான் ஒரு 2 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாவையும் போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க கீரையை. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கையில் சுகர் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். இப்போ கீரை வந்து நல்லா வேகணும். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கீரை வந்து வேகட்டும். 7 to 10 மினிட்ஸ் ஆகும் கீரை வேகிறதுக்கு. நல்லா கீரையை நம்ம வேக வச்சிடணும். கீரை சரியாக வேகலைனாக்க வயிறு வலிக்கும் நமக்கு. 4 ஸ்பூன் பாசி பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சதை வந்துட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரையில் வந்து சேர்த்துக்கணும். தண்ணி பாதி கம்மியாயிடும் இல்லையா? நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றினேன். அது கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாகையில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாசிப்பருப்பை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆகிடும். நல்லா ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னாக்கா இதில் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். முருங்கைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.